வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான ரவையில் இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம இனிப்பாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்ப, ஈஸியாகவும் செய்யணும்னு நினைக்கிறப்ப இந்த ரவை இனிப்பு போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இனிப்பு போண்டா பண்ணுறதுக்கு 2 முட்டை, 1 சிட்டிகை உப்பு, 1/3 கப்பில் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். இது எல்லாமே நல்லா கலந்து சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் மைல்டான இனிப்பில் தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அதனால் 1/3 கப்பில் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணால் 1/2 கப்பு வரைக்கும் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 கப் ரவை சேர்க்குறேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. மைதா பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும். கூடவே 1 சிட்டிகை ஏலக்காய் தூளும் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த முட்டையோட ரவையும் மைதாவும் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இதை 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறதுனால ரவை நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம் நான் இப்போ மூடி வச்சிடுறேன். 1/2 மணி நேரம் கழித்து இதை நம்ம சுட ஆரம்பிக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ரவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்திங்கன்னா இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கிள்ளி போடுற பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும். மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் தண்ணி கலந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு தேவை இருக்கும். மாவு எடுத்து கிள்ளி போடுற பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு தயாராக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. பொதுவாகவே இனிப்பு பலகாரம் பண்ணும்போது ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது வெளியில் நல்லா பொன்னிறமாகவும் உள்ளே அதே நேரத்தில் வெந்தும் நம்மளுக்கு கிடைக்கும். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. கரண்டி வச்சு மெதுவாக திருப்பி விட்டுக்கிறேன். எல்லா பக்கங்களையும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம போண்டா இப்போ தயாராகிருச்சு. நான் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். இந்த போண்டா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த போண்டாவில் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே சேர்க்கல. போண்டா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டை சேர்த்துருக்கனால போண்டா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ போண்டா தயாராகிருச்சு. நான் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்க எல்லா மாவுமே சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போண்டா எல்லாமே தயாராகிருச்சு. ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கேன் பாருங்கள். வெளியில் நல்லா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.